குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீக்கெண்ட் ஹாலிடேக்கு அப்புறம் இன்னைக்கு தான் யூஎஸ் மார்க்கெட் வந்து திருப்பியும் ஓப்பன் ஆக போகுது. அதனால டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் அண்ட் S&P 500ல எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லிடுறேன். இப்போதைக்கு ப்ரீ மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தா டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், S&P 500 ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், இது மூணுமே கிரீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மினிமல் பாயிண்டா இருந்தாலும் அது வந்து கிரீன்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. இது என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஆனா ப்ரீ மார்க்கெட் கிரீன்ல இருக்கு அப்படிங்கறதுனாலயே இன்னைக்கு நாள் ஃபுல்லா மார்க்கெட் வந்து கிரீன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வர இன்ஸ்டிடியூஷனல் பையிங், அதுக்கப்புறம் எக்கனாமிக் நியூஸ் ஆகட்டும், ட்ரெஷரி ஈல்டோட மூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே மார்க்கெட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்ல ஒரு நல்ல கரெக்ஷன்ல இருந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ரெக்கவரி மோட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்விடியா ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ என்விடியா ஸ்டாக்ஸ் எல்லாம் லிட்டில் பிட் ஒரு பவருக்கான ஒரு அப்சைடுக்கான மூவ்மெண்ட்டுக்கு வருது. ஸோ இன்னைக்கான என்விடியாவோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $205 அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கவனத்துல இருக்கும். ஸோ என்னென்ன சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கான ஸ்டாக்ஸ் டு வாட்ச்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்விடியா இருக்கு, அதுக்கப்புறம் பிராட்காம் இருக்கு. ஸோ பிராட்காம், அதுக்கப்புறம் மைக்ரான், இன்டெல், இந்த மாதிரி சிப் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸ் டு வாட்ச்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஏஐ டீம்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் அதுல வந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கறத இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு நாளைக்கு அதோட ரிசல்ட் வந்து சொல்லலாம், எப்படி வந்து இனிமே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதையும். அதே மாதிரி அடுத்ததா ஆயில் மார்க்கெட்டை பத்தி பேசலாம். ஸோ ஆயில் மார்க்கெட்டை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு வந்து ஒபாக் பிளஸ் கண்ட்ரிஸ் வந்து தன்னோட அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து அதிகமாக்க வந்து முடிவு எடுத்திருக்கு. அதனால க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி ஆகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஸோ ஆயில் பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா நான் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன்ல இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாகும் மெயினா. ஸோ அதனால ஏர்லைன் கம்பெனிஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், கன்சியூமர் செக்டார்ஸ், இதுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கும். ஆனா ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் வர ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆயிலை யூஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான இம்பாக்டும், ஆயில வந்து ரீஃபைன் பண்ற கம்பெனிஸ், ஆயில வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனிஸ், இது அதுக்கப்புறம் செல் பண்ற கம்பெனிஸ், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரத்தோட பிக்கெஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து என்னென்ன பேசுவாங்க அப்படிங்கறத பொறுத்து இன்னைக்கான இந்த வாரத்துக்கான மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஃபெட் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி என்ன வியூ இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுவாங்க. ரேட் கட் வந்து இந்த வருஷம் வருமா அப்படிங்கிறதையும் அவங்க வந்து நோட் பண்ணுவாங்க. இன்ஃபிளேஷனை பத்தி இந்த ஃபெட் ரிசர்வ் மீட்டிங்ல வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சது, இதை பொறுத்துதான் நெக்ஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லா மார்க்கெட்டோட வால்டிலிட்டி வந்து இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்னிங் சீசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாரம் வந்து டெல்டா ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் பெப்சிகோவோட ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து நல்லா வந்துச்சு அப்படின்னா அந்தந்த செக்டார்ல வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. ஈவன் தான் டெல்டா ஏர்லைன்ஸ், பெப்சிகோ ஸ்டாக்ஸ்லயும் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சரி, இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட டாப் வாட்ச் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஸோ என்விடியா இருக்கு,
மைக்ரோசாஃப்ட் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பிராட்காம் இருக்கு, மைக்ரான், இன்டெல், ஆரக்கிள், ராபின்ஹுட் இது எல்லாமே இன்னைக்கு என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு நல்ல வால்யூம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற ப்ரீ மார்க்கெட் டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது நாஸ்டாக் புல்லிஷ் பயாஸ்ல இருக்கு, S&P 500 வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டா புல்லிஷ்ல இருக்கு, அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸ் வந்து மைல்டு புல்லிஷ்ல தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் திருப்பி நான் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்பவே முக்கியம். மார்க்கெட் ஓபன் ஆன உடனே எந்த டைரக்ஷன்ல வால்யூம் வருது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸோட ஆக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஷரி yield எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாத்துக்கோங்க. ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் காட்டுதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க ட்ரேட் எடுத்தா ரிஸ்க் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இன்னைக்கான டாப் 5 ஹைலைட்டான விஷயம் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கிரீன்ல இருக்கு, செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவரி மோட்ல இருக்கு, ஆயில் பிரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்ஃபிளேஷனுக்கு பாசிட்டிவான நியூஸ். இந்த வாரத்துல வந்து பிக்கஸ்ட் ஈவெண்ட் வந்து ஃபெட் மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஏர்னிங் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓகே, இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நோட்ல தான் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வர நியூஸ் ஃப்ளோ அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் தான் இன்னைக்கான மார்க்கெட்டோட முழு டைரக்ஷனையும் தீர்மானிக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட் அனாலிசிஸ், ஸ்டாக்ஸ் பத்தி, குளோபல் மார்க்கெட் நியூஸ், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் இதெல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் ட்ரேடிங் டே. See you in the next video. Thank you all.